ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார்த்திகை தீபம் கொண்டாட போகிறோம். நீங்களாம் கொண்டாடுறீங்களா? திருவண்ணாமலை போனவங்களாம் கமெண்ட்டில் திருவண்ணாமலை போகணுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபும் லைக்கும் தட்டி விட்ருங்க. வீடு ஜகதோதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 27 விளக்கு ஏற்றிருக்கோம். பாதி விளக்கு அதிலே இறஞ்சி போச்சு காற்றுலேயே. டிட்வா புயல் மீண்டு வந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்த்தீங்களா, வீடு ஃபுல்லாக விளக்காக இருக்குது. 27 விளக்கும். பூஜை ரூம்லலாம் அப்படி அலங்காரமாக இருக்குது. அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ வாங்க அப்பம் சுடுறது எப்படின்னு பார்ப்போம். கார்த்திகை தீபம்க்கு ஸ்பெஷலாக என்னென்னா இப்போ அப்பம் சுட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த அப்பம் மாவை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே வீடியோ வரும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே எடுக்கலாம். நல்லா எண்ணெயில் முக்கி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எங்கள் சாமி ரூமை காட்டுறேன். இப்போ சாய்பாபாவோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.